என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதேவர்களாக. இந்த நாளினுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவேளை இந்த வசனம் பலமுறை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்று காலையில நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தை ஒரு புதிய, அதாவது ஓல்டு வைன் நியூ கப் செய்தி அப்படிதான் இருக்கும். கர்த்தர் சித்தமானார். அப்ரிவியேஷன்ஸ் இன் கிரைஸ்ட், ஆங்கிலத்தில் அப்ரிவியேஷன் சொல்லுவாங்க. அதாவது பிஎம் பிரைம் மினிஸ்டர், சிஎம் சீஃப் மினிஸ்டர், மாதிரி அப்ரிவியேஷன்ஸ். முதல் எழுத்துக்களை, ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை சுருக்கமாக சொல்லி அதனுடைய அர்த்தத்தை விளங்க வைப்பது தான் இந்த அப்ரிவியேஷன்ஸ். அப்ரிவியேஷன்ஸ் இன் கிரைஸ்ட் அப்படிங்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க முடியாது. ஒரு முறை படக்காட்சி ஒன்றில் ஒரு வசனம் இப்படியாக வரும். ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பார். அப்போ அவர் சொல்லுவாரு, இந்த ஐசியூ என்ற அந்த வார்த்தை, அது கூட ஆண்டவர் என்னோடு பேசுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். யாருக்கா புரியுங்களா? ஐசியூ என்றால் இன்டென்சிவ் கேர் யூனிட். அதான் நம்ம உலகம் கற்றுக் கொடுத்தது. அவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க வேலையில் சொல்லுவாரு, அந்த ஐசியூ என்பது கூட என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அதுக்கு வசனம் யாரோ சொல்ல முடியுங்களா? நான் உன்னை காண்கிறது, ஐசியூ, நான் உன்னை பார்க்கிறேன் அப்படிங்கிற சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது யூ டர்ன் இன் லைஃப். யூ டர்ன் என்று நம்ம யூ டர்ன், ஆனா இங்க ஆண்டவர் நம்ம சொல்லப்படுது யூ டர்ன், நீ மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபம். லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், யூ டர்ன். லெஃப்ட் டர்ன் ரைட் டர்னுக்கு யூ டர்னுக்கு என்ன வித்தியாசம்? லெஃப்ட் டர்ன் லெஃப்ட் சைடு திரும்புறது, ரைட் டர்ன் ரைட் சைடு. யூ டர்ன், லெஃப்ட் டர்னுக்கு ரைட் டர்ன் யூ டர்னுக்கு என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் ஆப்போசிட். யூ டர்ன் அப்படிங்கிறது நாம் எந்த வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு நேர் எதிர் திசையில பயணிக்க போறோம். அது பிறகு யூ டர்ன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யூ டர்ன் லைஃப். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக நாம் பயணிக்கும் திசைக்கும் நோக்கத்துக்கும், அவரை சந்தித்த பிறகு நாம் பயணிக்கும் பயணத்துக்கும் நோக்கத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆகும். கொஞ்சம் கூட சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதுதான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அடையாளம். நாம் பலமுறை நாம் அதை வாசித்திருக்கிறோம். சவுலை பற்றி நாம் பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். அவர் போய் கொண்டிருந்த என்ன நோக்கத்திற்காக தமஸ்குவுக்கு பிரயாணமானவரோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதுவரை கிறிஸ்தவர்களை கொல்லுவதற்காக போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்காக போகிறார். அதுதான் யூட்டர்ன். அதுதான் கர்த்தர் நீங்க இந்த வசனத்தை சொல்ல முடியும். வசனம் வாசிக்கப்பட்ட வசனத்துல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். இதுலயும் 3 காரியம். முதலாவது காரியம் எஸ்சி, இரண்டாவது காரியம் பிசி, மூணாவது காரியம் எஃப்சி. எஸ்சினா ஷெட்யூல் காஸ்ட், பிசினா பேக்வர்ட் காஸ்ட், எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட். முதல் காரியம் எஸ்சி, செல்ஃப் குரூசிஃபைடு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வரும். வாசிங்கள் கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது ஒப்புக்கொடுத்த பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ எஸ்சி என்பது crucified, self crucified. S for self, C for crucified. சுயம். அதனால நம்ம பாட்டு கூட போறோம், சுயம் இன்று சாம்பலாய் மாற. சுயம் சாம்பல் ஆகாமல் இந்த 2 காலம் நமக்கு பிரயோஜனப்படாது. ஒருவேளை இந்த 2 காலங்கள் என்பது தவக்காலமாக கருதுகிறோம். தவக்காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. ஆயத்தப்படுத்தப்பட்டபடி வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். மற்றவர்களை போல ஒரு பக்திக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கி திரும்பமாக பழையவங்களுக்கு வருவது அல்ல. யூ டர்ன். அந்த 2 கால அனுபவத்துக்கு பிறகு நம் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நான் பயணித்த பயணத்திற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை, எதிர்பட்ட ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யோசிப்பது நாம் அநேக நம்முடைய வாழ்க்கையில சுயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயம் இல்லாம எந்த முடிவை எடுத்தாலும் என் சுயம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் சொன்னாலும் சரி, உங்க மனசு என்ன சொல்லுவா அதுபடி நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் கடைசியாக நாம் நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறோம் அதுக்கு தான் நான் முடிவெடுப்போம். இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அவரை நாம் சந்தித்த பிறகு ஒருவேளை இந்த 2 காலத்திலே நாம் கற்றுக்கொண்ட இந்த புதிய அனுபவத்திற்கு பிறகு என் வாழ்க்கை எப்படிப்பட்ட இருக்குதுன்னு, இனி என் சுயம் சார்ந்து எந்த முடியும் நான் எடுக்கக்கூடாது. அதே பவுலுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, சந்தித்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அதிகாரம் நாம் நேரடிக்க முடியுமா? நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஒழிய, அல்லது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் என்றாலும் நாம் ஜெபித்திருக்கிறோமா, ஆண்டவரை நான் இங்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு அந்த ஜெபம் எப்போது வரும் என்றால், என் சுயம் செத்தாக வரும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பேக்கேஜ் ப்ரோக்ராம் நம்ம சகோதரர் ஸ்பான்சர் பிடிச்சி நம்ம ஒரு 1 வீக் ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ கூட்டிட்டு போறாருன்னு வச்சு, அப்போ அந்த ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கு நான் போனேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்கும், மத்தியானம் என்ன கிடைக்கும், அதுக்கு என்ன செய்யணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம கவலைப்படுவோம். இன்னைக்கு பெரும்பாலான உட்கார்ந்து ஒரு சின்ன கவலை இருக்கு. என்ன கவலை? என்ன சாம்பார் வைக்கிறது, என்ன காய் வாங்குறது, என்ன இதான் ஸ்டார்ட் வந்துட்டு. ஏன்னா போன பிரேக்ஃபாஸ்ட் அடுத்த லஞ்ச் என்ன பண்ணணும். இப்ப அவர் சொல்ல ஒரு 1 வீக் நீங்க எதுவும் கவலைப்படாங்க வாங்க சொல்லி கொடுக்கும்போது அங்க இதே கவலை அங்க வருங்களா? வராது. அது அவர் பார்த்துக்கோ. சாதாரண சமூகத்திலே நம்ம நம்புவது, ஏன் நம்ம கடவுள் நம்ப கூடாது? 1 வீக்குக்கு அவர் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறார் வச்சுக்கோங்க, அவரை நம்புறோம். நம்ம பத்திரமா கூட்டிட்டு போவாரு, பத்திரமா கூட்டிட்டு வருவாரு. அவர் என்னென்ன தேவையில்லாங்க நமக்கு தேவையான நமக்கு தங்கக்கூடிய காரியம் எல்லாமே. அதுக்கு பதிலாக இப்ப நாம் ஒரு ப்ரோக்ராம்ல நாம் தனியா போறோம் அப்படின்னா நம்ம யோசிப்போம், எங்க போகணும், எப்படி பிரயாணம் போகணும், எந்த பஸ்ஸை பிடிக்கணும், அடுத்து அங்கிருந்து எங்க போகணும், ஆட்டோ பிடிக்கணுமா, பல விஷயங்கள் நம்ம யோசிப்போம். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கம்பேர் பண்ணாலே தெரியும். ஒருவர் நம்முடைய பயணத்தையோ அல்லது நமக்கு ஒரு சுற்றுலாவையோ ஏதாவது திட்டமிடும் பொழுது அவர் பார்த்து கொள்ளும் பொழுது அது இந்த காரியங்களை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன், ஏன்னா அது அவருடைய பொருள். ஆனால் நான் அதை முன்னெடுத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திட்டமிடுவேன். இதற்கு இப்படி செய்யணும், இங்க போகணும், இதற்கு பணம் இவ்வளவு தேவைப்படுகிறது, அல்லது அந்த உணவுக்குன்னா அந்த எந்த ஹோட்டலோ எந்த காரியம் எல்லாவற்றையும் நான் விசாரிக்க ஆரம்பித்து விடுவேன். காரணம், இது என்னுடைய பொறுப்புல என்னுடைய கட்டுப்பாட்டுகள். அதுல நேற்றைய தினத்தில் நான் வெள்ள பரிசைகளை செய்து கொடுத்து விட்டு நான் வந்து பொழுது ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஒருவேளை உங்களுக்காக கூட வச்சுக்கலாம், கர்த்தர் தெரியல, கர்த்தர் சித்தம் தெரியல. சுயம் ஏன் சாகிறது? சுயம் பிரசங்கம் பண்றோம், நல்லாவே சுயம் சாகிறது. ஆனா சுயம் சாகிற மாதிரி தெரியல, சுயத்தை தான் நம்ம ஊற்றி கொண்டிருக்கிறோம். காரணம், என்னால் வேறு சுயத்தை விட முடியவில்லை.
சரி, இப்ப நம்ம என்ன விஷயம் இதே கற்பனை பண்ணிப்போம். இப்போ ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு வேற ஒரு டைம் போகும்போது அவர் வந்து நம்மளை சரியா நம்மளை ட்ரீட் பண்ணல அல்லது செய்யல அப்படிங்கிறப்போ திரும்பவும் அவங்க கூப்பிடுறப்ப என்ன பண்றோம்? யோசிப்போம். இல்ல போன தடவை போய் நம்ம இங்கே டூர் போகும்போது வயநாடு, அப்ப என்ன அந்த ஒரு சொதப்பிடுச்சுன்னா அடுத்த முறை திரும்பி அங்க போறது அவங்க நம்பி போறது யோசிப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. நாம் கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ளாததுனாலதான் நாம் இன்னைக்கு சுயத்தை நிற்கிறோம். சுயம் வெறுக்க வேண்டிய காரணம் என்ன கேட்டா, நான் என்னை நேசிப்பதை காட்டிலும் என் ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். நான் இந்த சரீரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறையை காட்டிலும் என் ஆண்டவரின் சரீரத்தின் மேல் அக்கறை எடுக்கிறார் என்றால் நான் ஏன் கவலைப்படணும்? சின்ன உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, என்னுடைய வீட்டுடைய பணம் பொறுத்து என் மனைவி கொடுக்குறேன். என்ன காரணம்? உங்களுக்கு ரொம்ப பயம், அதனால கொடுத்துட்டீங்க. என்னை விட அவங்க பெட்டரா பார்த்துதான் வரும்போது நம்ம செய்யறோம். இல்ல அவங்க உனக்கு நிறைய செலவு பண்ண அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஒத்துவராது உள்ளதை பார்த்து நான் என்னோட பார்த்துக்கணும், ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துடும். அல்லது நான் அவங்கள விட பெட்டரா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்களே பாருங்க. அப்ப என்ன விஷயம்னா, செல்ஃபை நான் குரூசிஃபை பண்ணணும். பவுல் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டா அது தெரிந்து கொண்டார். என்னை காட்டிலும் என் ஆண்டவர் என் மேலும் அன்பாய் இருக்கிறார். ஏன்னா தன் ஜீவனையே கொடுத்து வரும். எனக்காக நான் என்னத்தை கொடுத்துட்டேன்? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப எனக்காக ஜீவனை கொடுத்தவரை விட என்னை நான் நேசிக்க முடியாது. உனக்காக மறுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்ய? நல்ல யோசிச்சு பாருங்க. அவர் எனக்காக செய்ததை விட நான் அவருக்காக செய்ய முடியுமா? இல்லை, எனக்காகவே நான் செய்யுங்க. இன்னும் சரியா சொல்ல வேண்டும் என்றால், இந்த சரீரத்தை நான் கேர் எடுக்கிறத விட அவர் கேர் எடுக்க பெற்றார். இந்த சரீரத்தை நான் உணவு, மருந்து, எல்லாம் வாக்கி என்னென்ன காரியங்கள் செய்யறோம், இவ்வளவு செய்தாலும் பல விலகுகள் வந்து முடியாது. காரணம் என்னன்னா, இந்த சரீரம் அவரால் ஆளப்படும். அதனால சொல்ல, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆனா நமக்கு நம்பிக்கை வரலாம். அதனாலதான் சுயம் சிலுவையில் அறையப்படாததுக்கு காரணம், நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். இரண்டாவது காரியம் பிசி. பிசினா நாட் பேக்வர்ட் கிளாஸ். பிசி பார்த்தீங்கன்னா பியரிங் கிராஸ், சிலுவை சுமத்தல். அந்த 24 வருஷத்துக்கு முன்னாடி வாசிங்க, மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, செல்ஃப் குரூசிஃபைடு. இரண்டாவது சிலுவை எடுத்துக்கொள். சிலுவை எடுத்தல் என்பது பியரிங் கிராஸ் என்ற பாடுகள். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. நாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். திரும்ப திரும்ப இந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நேற்று தினத்துல கூட விளைவு திருச்சபையில் முடிஞ்சு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. அந்த செய்தியில் சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்கு இருந்தால் ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் கேட்கறது மாத்திரம் இல்லை, எனக்கு பாடுகளை கொடுங்கன்னு கேட்கணும். அவங்க வந்து கேட்டாங்க, பிராக்டிக்கலா எப்படிங்க பாடுகளை கொடுங்க யாரும் கேட்க முடியுமா? கிறிஸ்துவ வந்து அதான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இப்ப நாங்க 10th பப்ளிக் எக்ஸாமுக்காக நாங்க ஆயத்தமாகிட்டு இருக்கோம். நல்லா படிக்கிற பசங்க வருவாங்க, இன்னும் நிறைய டெஸ்ட் வருமா சார், இன்னும் கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கொஸ்டின் வாங்கி வாங்கி ரிப்பீட்டடா எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த மோசமா இருக்கிற பசங்க எழுதுவாங்க, கொடுத்த ஒரு டெஸ்ட்லயே எழுத மாட்டாங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னா, எக்ஸாம் வருதுனால அவங்க காய்ச்சல் அதுல லீவ் போட்டுருவோம். அப்போ ஒரு பாடுகள் கஷ்டம் என்பது ஒரு 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 கூட்ட மாணவர்கள் அதை விரும்புகிறார்கள், ஒரு சில மாணவர்கள் பயப்படுகிறார்கள், வருத்துகிறார்கள். அப்ப இது எதை அடிப்படையாக கொண்டது? அவர்கள் ஆயத்தமான முறையில், நல்ல முறையில் ஆயத்தமா இருக்கிறவங்க இன்னும் டெஸ்ட் வரணும்னு நினைப்பாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடியனா டெஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்றாங்கன்னா, ஐ அம் இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை கேட்க முடியும். இல்லைன்னா கட்டாயம் ஆண்டவரே இந்த பாடுகளும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்போம். நான் உபத்திரவப்பட்டது கெட்டதுன்னு வசனம் இல்லை, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலுமே நான் உபத்திரவம் வழியா போனாதான் கற்றுக்கொள்ள முடியும்.
உபத்திரவம் இல்லாமல் நாம் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கம் பண்ணலாம், நிறைய செய்யலாம். கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் எனக்கு பாடுகள். ஏனென்றால் அவர் அந்த வழியில தான் போனார். அவர் என்னை பின்பற்றுவார் என்று சொன்னால் அவர் எந்த வழியாக போனாரோ அதே அனுபவத்துல தான் நம்ம போக முடியும் இல்லையா? அந்த அனுபவம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மத்தேயு 11:28. இது முக்கியமான பாடுகள் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க இந்த உலகத்தை பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த உலக பாரத்தை விட்டுட்டு சிலுவை எடுத்துக்குவாங்க. உலக பாரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியாது. பாட்டெல்லாம் பாடுவது உலகமே முன்னே சிலுவையில் முன்னே பாட்டு பாடுவோம். ஆனா நம்ம நடக்கல எப்படி இருக்கும்? உலகம் முன்னே சிலுவையில் முன்னே. பிராக்டிகலா திங்க் பண்ணி வந்து உலகம் இப்ப நம்ம முடிஞ்சோன்னு இப்ப நம்ம செய்தி கேட்கறது அடுத்த எந்த வேலை அடுத்து நம்ம காத்து போயிட்டே இருக்கும். உலகத்தை தான் நம்ம முக்கியம் படிக்கிறோம். உலக காரியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் தெரிவிக்கிறது, நீ வருத்தப்பட்டு பாரம் சொல்லுது எல்லாரும் என்னுடைய நானும். அப்ப சிலுவையை எடுப்பது என்பது ஒரு ரிஸ்க். நாம் சிலுவை எடுத்தால் நாம் தூக்குகிறோம். அந்த பாரத்தை அவரை தூக்குகிறார். பாடுகள் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பாடுகள் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் அதை நாங்கள் பல முறை சொல்லுவோம். ஆண்டவராக இந்த சிறை சென்றப்ப கூட அந்த திரும்ப அந்த அனுபவத்தை கொடுத்தார். நான் பைபிள் இல்லைன்னு கேட்ட பொழுது கொடுத்தார். ஒரு கைதி கொண்டு கொடுக்குறாருன்னா அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்வு, நான் உங்களை சிறையில் அடைத்தேன் என்று இருக்காரு. உங்க சிறையில் நான் நம்மோடு இருக்கிறேன். அவர் நம்மோடு இருந்தால் அப்புறம் நம்ம ஏன் நடத்துக்கு சிறையா இருந்தாலும் சரி, அது அரண்மனையா இருந்தாலும் நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னோடு இருக்கிறார். அதான் கடைசியாக எஃப்சி ஃபார் ஃபாலோவிங் கிரைஸ்ட். ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைக்கு கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப நாம் நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? நாம் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? இது நம்மளுக்கு பெரிய கேள்விதான். மத்தேயு 16:24. இது அனைத்தும் நான் திரும்ப திரும்ப பார்த்த வசனங்கள் தான். சரி, மத்தேயு 4:19. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள். அப்போ பர்பஸ் ஆஃப் தி காலிங், என்ன நோக்கத்துக்காக நினைக்கிறார்? நாம அங்கேயும் போயிருப்போம். மீன் பிடிச்சிட்டாங்க, என் பின்னே வாருங்கள், அடுத்த கடலை நிறைய பொருட்கள் போட்டுள்ள. புரியுங்களா? அது அதான் தொடர்ந்து வாசி. அந்த வருஷம் அடுத்த வருஷம் உடனே அவர்கள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றால் சொல்லி இருக்குது. நினைச்சு பாருங்க. அப்போ அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு தகுதி, ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் போகணும். இல்ல அவர் சொன்னார் நீங்க எல்லாம் வாங்க, அல்ல கொஞ்ச நேரம் வச்சு மீனெல்லாம் விட்டு பிசினஸ் பண்ணிட்டு அல்ல பணமெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அவர் கூப்பிடும் பொழுது அது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எல்லாவற்றையும் விட்டு விட மனது இருக்கிறதா எனக்கு. அவரை சந்தித்து அவருடைய அளவுக்கு நாம் கீழ்ப்படும் போது நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு எப்படி போக முடியும்? ஆபிரகாம் சொன்னாரு, நீ இனத்தையும் ஜனத்தை எல்லாத்தையும் விட்டு முடியும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது அவங்களுடைய விஷயம். என்னுடைய கருத்து வந்து எல்லாவற்றையும் நம்ம வேலையை விட்டு போறதில்லை, பணத்தை விட்டு போறதில்லை. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணவர்கள் எங்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு கேட்டீங்கன்னா, இதை என்னுடையதல்ல, இவை யாரும் கர்த்தருடையது இல்லையா? அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாலே போதும், அவருக்கு பின் செல்வதற்கு நாம் தகுதியானவர்களாக மாறணும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்பது விட்டு எல்லாத்தையும் விட்டு ஒரு தருத்திர கொடுத்துட்டு போற அது ஒரு நிலை. இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு ஆரம்ப நிலையாக என்னிடம் இருப்பது அனைத்தும் என் ஆண்டவருடையது, இவை என்னுடையது அல்ல என்ற ஒரு நிலைக்கு நாம் மாறுதலா இருக்கு. எல்லாம் அதைதான் சுயம் திரும்ப அங்கதான் வரும். கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம் தான். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் பார்த்து மகனை பலி கொடுன்னு சொல்லுவதற்கு காரணம், அவர் நரபலி கேட்கும் கடவுள் அல்ல. எதுக்காக கேட்டாரு?
நீ என்னை விட உன் மகனை நேசிக்கிறாயா? அவ்வளவுதான் வரணும். எல்லாவற்றையும் விடுதல் என்பது நாம் ஒன்றும் இல்லாமல் தருத்திருந்தாமல் அல்ல. இந்த உலக பொருள் உன்னிடம் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் உன்னிடம் என்று நினைக்கிறாயா, அவை நான் கொடுத்து நினைக்கிறாயா? அதான் அந்த கொஸ்டின். எங்கு சென்றாலும் என்னுடைய பணியாக இருக்கட்டும், என்னுடைய பொருளாக இருக்கட்டும், என்னுடைய உடைமைகளாக இருக்கும், இவை அனைத்தும் அவர் கொடுத்தது. எனவே இவை அனைத்தும் அவருடைய என்று வரும் பொழுது நம்மை நாம் வெறுமையாக்குவது சாத்தியமாகும். எனவே கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள்ல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்ய மாட்டேன். நான் இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஆதியான ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு காலத்தில் நான் எஸ்சியா இருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நினைச்சேன் பிசி ஆகிட்டேன். அவருடைய ரத்தத்தினால கலவத்துக்கு அவருடைய பிள்ளையானதுக்கு அப்புறம் எஃப்சி ஆகி, அவ்வளவுதான். சிம்பிள் தியாலஜி, சிம்பிள் கேட்டக். ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். கிறிஸ்துவ ஏற்கப்பட்ட பிறகு நான் உலக சட்டத்தின்படி வரலாம். வெரி அது எக்ஸாக்ட் அப்ரிவியேஷன். அதுல அது அந்த விஷயத்துல பார்த்தா கூட அந்த படியில பாருங்க, எஸ்சி டு பிசி, பிசி டு எஃப்சி. ஆனா உண்மையில ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, எஃப்சி கேட்டகரி வரும்பொழுதுதான் நம்ம கற்பது வரலாறு. எஸ்சி கோட்டாவில் வரலாறு ராஜ்யத்துக்கு போக முடியாது, பிசி கோட்டாவில் வரலாறு ராஜ்யத்துக்கு போக முடியாது. வசனம் என்ன? அவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாலும் இவர்களுக்கு கிரேக்கர்களுக்கு ஆணுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அவர் தான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் என்ற நிலை வரும்பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளையாக அவரை நான் பின்பற்றுவேன். எப்பொழுது நான் அவரை பின்பற்ற நினைத்து விட்டேனோ இந்த எந்த கோட்டாவும் எனக்கு பயன்பட போவது இல்லை. ஒரே ஒரு கோட்டா எஃப்சி கோட்டா. நான் அவருடைய பிள்ளை, அவரை பின்பற்றுவேன் என்றால் கட்டாயம் அவரோடு கூட நித்திய காலம் வாழ்வோம் என்பதுதான் நிச்சயம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. நம் தலைகளை தாழ்த்துகிறோம். எங்கள் அன்பும் கிருபை இருக்கும் இந்த கர்த்தர் அபினிவேஷன்ஸ் இன் கிரைஸ்ட் என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவரே உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களை ஒரு புதிய நோக்கத்திலே, புதிய கண்ணோட்டத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி ராஜா. நாங்கள் ஆண்டவரே எஸ்சி செல்ஃப் குரூசிஃபைட் பர்சனாக, பிசி பியரிங் தி கிராஸ் என்ற நிலைமையிலே உமது சிலுவை சுமப்பவர்களாக, ஃபாலோயிங் கிரைஸ்ட் என்று உண்மை பின்பற்றவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் இம்மையிலும் மறுபடியும் ஆசீர்வதிப்பதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவிழாவை நடத்தும் மீட்பரை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.